Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா பல்பை காமிக்கிறீ அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி பல்ப் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஃப்ரீ எனர்ஜி ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ எனர்ஜியை பற்றி இருக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலில் இருக்குது, நான் அங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன். இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல என்னால் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஒரு டெமோ பண்ணி காட்ட முடியாது. இன்றைக்கி நான் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் அது. இது என்ன அப்படின்னா ஒரு சாதாரண பேட்ரி பல்பு. இதை வச்சுக்கிட்டு அவனுங்க வீடியோவில் என்னென்ன பண்ணுறாங்க, இது ஒர்க் ஆகிற மாதிரியும், இது பார்க்குறதுக்கு ஒரு பேட்ரி பல்பும் ஒரு ஆர்டினரி பல்பும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் வித்தியாசமே பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பேட்ரி இருக்கும். உங்கள் வீட்டில் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் யூபிஎஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெக்டிஃபயராக ஆக்ட் ஆகும், இன்வெர்ட்டராகவும் ஆக்ட் ஆகும். ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த அதாவது பவர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பவர் இருக்கும்போது பேட்ரி வந்து சார்ஜிங் ஆகும். அதாவது பவர் இருக்கும்போது நம்ம ஹோம் அப்ளையன்ஸஸும் ஆப்ரேட் ஆகும். அதே சமயத்தில் அந்த யூபிஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில் இருக்க பவர் எடுத்து நம்ம ஹோம் அப்ளையன்ஸஸுக்கு கொடுக்கும். இதுதான் அந்த யூபிஎஸ் செய்யுது. இப்போ இந்த பல்ப் பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ். ஒன்ஸ் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி எடுத்து இந்த பல்பை க்ளோ பண்ண வைக்கும். இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்லா கையில் அடியில் இப்போ இந்த பல்பு பார்த்திங்க அப்படின்னா அதே ப்ராசஸ் தான். டார்ச் லைட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம சார்ஜ் போட்டால் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பல்பும் நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ளையில் இருக்கும்போதும் டேரெக்டாக வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்பை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த ஃப்ரீ எனர்ஜி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல, இந்த இப்படி ஒரு பல்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வீட்டில் யூபிஎஸ் இருக்கும். யூபிஎஸ் இல்லாதவங்க வீட்டில் இந்த பல்பு கண்டிப்பாக இருக்கும். நிறையா பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் வாங்கிக்கிங்க. இந்த வீடியோஸ் இதுக்காக தான் நான் வந்து போட்டேன். உள்ளே வந்து பல்பை கட்டவே இல்லை, பார்த்தீங்களா, மறந்துட்டேன். மேலே வந்து உங்களுக்கான அந்த சர்க்கியூட்லாம் இருக்குது, இன்வெர்ட்டர் அண்டு ரெக்டிஃபயர் சர்க்கியூட்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பல்ப் இருக்குது. சரி, பல்புன்னு சொல்லிட்டேன். பேட்ரி இருக்குது. இந்த பக்கம் காமிக்கிறேன். பேட்ரி ஒரு லித்தியம் அயன் பேட்ரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது, லித்தியம் அயன் தான் இருக்கும். அவ்வளோதான். இப்படி வச்சிங்க அப்படின்னா எரிய போகுது. அதாவது உங்கள் கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா, கொஞ்சம் வேர்வை அந்த ஈரப்பதம் இருந்தது அப்படின்னாவே வச்சிங்கனாவே எரியும். ட்ரையாக இருந்தது அப்படின்னா எரியாது. இது கூடயே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இது கையை வச்சுக்கிட்டே இப்படி யூஸ் பண்ணுறதா அப்படின்னா கிடையாது. இதுக்கு வந்து ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்து போட்டோம்னா நாம் வாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் பல வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள். பை பாய். போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த ஃப்ரீ எனர்ஜி வீடியோஸ்லாம் பார்த்து நம்பி நான் காசு செலவு பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த வீடியோஸை பார்க்குறதோடு நிறுத்திக்கங்க, அவ்வளோதான். அதாவது வீடியோஸை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி நிறுத்திங்க. அது என்ன இருக்குது அப்படின்னா, பேசினதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்காம இருக்க போகிறதில்ல. பார்க்குறதோடு நிறுத்திக்கங்க. காசு செலவு பண்ணி எதுவும் வாங்க வேண்டாம். ஏன்னா அது நடக்க போகிறதும் இல்லை, நடக்கவும் நடக்காது. தேங்க்யூ. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன்.